அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லிட்டு வரோங்க. இப்ப நெறைய பேத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்குங்க. அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்தியாவோட ஒரு தலைசிறந்த பல்கலைக்கழகமான வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடில படிக்கணும்னு ஆசை. அந்த விஐடிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மத்த கேம்பஸ்லாம் போகாம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் விஐடி வெல்லூர் கேம்பஸ் குடுக்குறாங்க. 2வது இம்பார்ட்டன்ஸ் விஐடி வந்து சென்னை கேம்பஸ் குடுக்குறாங்க. ஸோ அப்ப விஐடி வெல்லூர் அண்ட் விஐடி சென்னை நெறைய பேரு ட்ரை பண்றாங்க. பட் அத்தன பேத்துக்குமே சீட் இருக்குதான்னு கேட்டா கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். அப்ப அங்க வந்து நீங்க வந்து அதாவது பிஇ, பிடெக் ட்ரை பண்றீங்க சீட்டு கிடைக்கல. அப்ப வேற ஆப்ஷன் இருக்குதான்னு கேட்டா வேற ஆப்ஷன் இருக்குங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் புரோகிராம் அப்படிங்கிறத வந்து படிக்கலாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நார்மலா பிடெக் படிக்கணும்னா 4 வருஷம், பிளஸ் வந்து எம்டெக் படிக்கணும்னா ஒரு 2 வருஷம், 6 வருஷம் ஆகக்கூடிய கோர்ஸ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்டெக் புரோகிராம்ங்கிற பேர்ல 6 வருஷ படிப்பு 5 வருஷத்திலேயே தர்றாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்ல. 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பேஸ் பண்ணி மட்டுமே இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்மிஷன்ங்கிறது தர்றாங்க. ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் நடத்தி தர்றாங்க. ஸோ இப்ப இந்த 5 வருஷ ப்ராசஸ்ல இந்த 5 வருஷம் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒண்ணு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் கொலாபரேஷன் வித் வெர்ச்சஸா கம்பெனி கூட ஒரு கொலாபரேட் பண்ணி அந்த கோர்ஸ் இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல டேட்டா சயின்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டேஷனல் டேட்டா சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, விஐடி போபால்ல ஏஐ அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. அட் த சேம் டைம் எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10% ரிலாக்ஸ் பண்ணி 60% இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேம்பஸ் என்னென்ன கேம்பஸஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குங்கிறாங்க. நம்ம மெயினா வெள்ளூர் அண்ட் சென்னை பார்ப்போம். விஐடி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் கொலாபரேஷன் வித் வெர்ச்சோசா, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த 3 கோர்ஸ் நடத்துறாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ், இன்டகிரேட்டட் எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 2 கோர்ஸ் நடத்துறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ங்கிறது இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருச்சுங்க. முக்கியமா இதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்ல. 12ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தாலே நமக்கு வந்து இங்க வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையுமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4, 5ன்னு மொத்தம் 5 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, அது மாதிரி இங்கேயுமே இவங்க வந்து 5 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,20,000 வருங்க. இதே வந்து நீங்க வந்து செகண்ட் கேட்டகரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா ரூ. 1,90,000 வரும் ஒரு வருஷத்துக்கு. தேர்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா, தேர்ட் கேட்டகரி போனீங்கன்னா ரூ. 2,30,000 வரும். ஃபோர்த் ஃபீ கேட்டகரி போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரூ. 2,75,000 வருதுங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் ஃபீ ஸ்ட்ரக்சர், ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரி போனீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 2,95,000 வரும். இது போக காசு அண்ட் டெபாசிட்ங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் ரூ. 2,000 கட்டுற மாதிரி இருக்குங்கிறாங்க. இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸும் அண்ட் மெஸ் பில்லும் நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அப்ளை பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதில வந்து என்னன்னா, பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது இது எல்லாமே நம்ம 12த் ஸ்டாண்டர்டோட எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேலே சப்மிட் பண்ணா போதும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து உங்களுக்கு ₹600 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ங்கிறது இப்ப பிரசென்ட்டா ஓப்பன் ஆகிருச்சு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து பிரசென்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நமக்கு ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து இந்த அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்க ரிசல்ட் வரவும் நீங்க மார்க்ஸையும், சர்டிஃபிகேட்ஸையும் அப்லோட் பண்ணா போதும். இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா வந்து மே 25 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மே 25க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட் ஆஃப பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விட்டு கவுன்சிலிங் நடத்தி இதுக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது குடுப்பாங்க. ஸோ பிஇ, பிடெக் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்க வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில போயிட்டு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸும் படிக்கலாம். வித்தவுட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது படிக்கிறவங்களுக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க
யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.